வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? ஃபைனலி மனோஜோட ஸ்ட்ரீக்க உடைச்சிட்டான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. ஆக்சுவலா எல்லாமே தப்பாதான் சொல்றேன். ஸ்ட்ரீக்க உடைச்சு கொடுத்து நகர்த்திட்டானுங்க இன்னைக்கு. முதல் முறையா ஆக்சுவலா இன்னைக்கு உடைஞ்சிருச்சு. ஆமா, இதுக்கு புதுசா ஒரு கண்டென்டர் வந்திருக்காரு. நம்ம இதுக்கு புதுசா ஒருத்தங்க வந்திருக்காங்க. வெல்கம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சந்தோஷ் அவர்களே. நன்றி, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஆமா, இனி வர மேட்சஸ்ல எல்லாம் சந்தோஷ் நேரம் இருக்கும்போது ஜாயின் பண்ணிக்குவாரு. அரவிந்த் வந்து கொஞ்சம் வேலையா ஜாயின் பண்ணுவேன், டவர் இல்லாத இடத்துல இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிக்குவேன். சரி, இப்ப வந்து ஆமா, வழக்கமாக நாங்க மேட்ச் ஆடும் போது சந்தோஷ் ஓப்பனிங் இறங்குவாரு. நான் வந்து 4th டவுன் இல்ல 5th டவுன் வந்து ஜாயின் பண்ணுவேன். இந்த டைம் சந்தோஷ் வந்து கொஞ்சம் 4th டவுன்ல வந்து 4th 5th மேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்காரு. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கோட போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷன் போயிடலாமா? நல்லா இருந்தது, அருமையா இருந்தது மேட்ச். டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆக்சுவலா எஸ்ஆர்ஹெச் வந்து கேகேஆர் வந்து செகண்ட் பேட்டிங், அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆட போறாங்க. எப்பவுமே பிட்ச் ஆகட்டும் கிரவுண்ட் ஆகட்டும் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும், என்ன நடக்கும் அப்படிங்கிற லெசனை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து எடுத்து செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு ஜெனரல் கோச் இன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லைன்னா ஒரு மேட்ச் அவேர்னஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி நடந்த போஸ்ட் மேட்ச் என்ன வேணா இருக்கலாம், தட் டே கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சு நகர்த்துற கிளாசன் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் பிளே பண்ணி கொண்டு போனாரு. அந்த ஆங்கர் இன்னிங்ஸ கேகேஆர்ல யாரோ ஒருத்தர் பண்ணிருந்தாங்கன்னா வந்து 220 இல்ல 240 கெட்டபிள் தான். நம்ம தமிழ் கமெண்ட்ரி தான் பார்த்தோம். தமிழ் கமெண்ட்ரில பார்த்து எல்லாருமே கேகேஆருக்கு தான் சப்போர்ட். ஆனா மனோஜ் சொல்றத ஒத்துக்கிறேன் ஒரு நிமிஷம். அதுதான் மனோஜ் சொன்னது ஒண்ணு கரெக்ட். நான் ரஹானே தான் அந்த ஆங்கர் ரோல் ஆடுவான்னு நினைச்சேன். ஆக்சுவலி அவன் தான் ஆடி இருக்கணும். ஏன்னா ரகுவன்ஷியும் பின்னாலனும் எக்ஸ்பிளோட் பண்ணிட்டாங்க. ஸோ ரஹானே ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்லோவர் ஒன்னுக்கு டிஃபீட் ஆயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் யாருமே விக்ஸ்டாண்ட் பண்ணல. ஆக்சுவலா பின்னாலனும் ரகுவன்ஷியும் ஆரம்பிச்சாங்க. ஸ்லோயர் ஒன் சாதாரண ஸ்லோயர் ஒன்ஸ் கிடையாது. 100 எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. 100 ஸ்பீட்ல எல்லாம் போட்டுட்டு ஜடேஜாவே 130 போடுவாரா அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் எல்லாமே விட்டுட்டானுங்க. லைக் எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமா ஒருத்தன் கை தூக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லா ஸ்ட்ரீக்குமே உடைஞ்சிருச்சு. டாஸ் வந்து கேகேஆர் தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு எல்லா ஸ்ட்ரீக்குமே உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு இனிமே நாங்க தான் நானும் அப்படிதான் நினைச்சேன். ஸ்டார்டிங் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணான். எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 220 ரன் அடி 227 டார்கெட் வச்சிருக்காங்க. பார்த்தா கமெண்ட்ரியில அங்க இங்க உனக்கு என்ன கேகேஆர் அடிச்சிருவாங்கப்பா, ஈஸியா அடிச்சிருவாங்கப்பா, 17-18 ஓவர்ல அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆனா ஆல் அவுட் ஆவானுங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கல. மேட்ச் 16 ஓவர்ல முடியும்னு, அதாவது இந்த பக்கம் முடியும்ல நான் எதிர்பார்க்கல. மேபி அந்த பக்கம் முடியும்னு எதிர்பார்த்தேன். அப்படியே உனக்கு என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. பின்னால ஆரம்பிச்சது பார்த்தா 15 ஓவர் 16 ஓவர்லயே முடிஞ்சிரும் நினைச்சேன். அப்படியே எக்ஸ்ப்ளோட் பண்ண. ஆனா அவனை செகண்ட் ஓவர்லயே முடிச்சிட்டாங்க. 4 பாயிண்ட் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் இன்னைக்கு ஜெயிக்க வேண்டிய டீமே கிடையாது. இன்னைக்கு மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க வேண்டிய டீமே கிடையாது. ஏன்னா பவுலிங் மட்டும் தான் மட்டம்னு பார்த்தா ஃபீல்டிங் அதை விட மட்டம். வெரி வெரி வர்ஸ்ட் ஃபீல்டிங். அதே மாதிரி பேட்டிங்லயும் பார்த்தா அவங்க வந்து 250 அடிக்கணும். அவங்க வச்சிருக்கிற பவுலிங் அட்டாக்கு அவங்க 250 அடிக்கணும் மினிமம். ஆக்சுவலா எல்லாருமே அந்த பாயிண்ட் சொல்றீங்க 250 240 கிராஸ் ஆயிருக்கணும்ட்டு. அந்த 12th ஓவருக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்லோ பால்ல இதாகிறாங்க தெரியுமா, டிசீவ் ஆகுறது. அத வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பதான் கணிக்கிறாங்க. கணிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தானா அத வந்து ஈஸியா நீ கிளாசன் வந்து ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 அடிச்சாரு பாத்தியா. கிளாசனுக்கு இருக்கிற பவருக்கு அவர் முன்னாடி அடிச்சானாலே போகும். ஸ்லோ பால்ல டிசீவ் ஆகுறோம், பட்டு கிரவுண்ட் 6 லைனை தாண்ட மாட்டேன்னு தெரிஞ்சதுமே இப்ப அவர் வந்து பின்னாடி இந்த ஷாட் பின்னாடி திருப்பி 6 அடிக்கிறாரு. கிளாசன் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு ஓகே, அந்த இடத்துலயே வந்து பின்னாடி ஷாட்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்லோ பிச்சா இருக்கு, முன்னாடி ஆட முடியல அப்படிங்கிற பண்றாங்க. நல்லா ஃபேஸ் போடுற பவுலரை பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணி இல்ல கட் ஷாட் அடிச்சு இல்லைன்னா ஸ்கூப் அடிச்சு போறது வேற.
ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 போகுதுங்கும் போது தனிச்சிட்டாரு. தனிக்காம கடைசி ஓவர்ல அடிக்கணுமே அடிச்சுதான் அவுட் ஆனாரே தவிர கிளாசன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பயங்கர மெச்சூர்டா பாக்குறேன். ஏன்னா மிடில் ஆர்டர்ல எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேனுக்காக எடுத்த ஒருத்தன் ஆங்கர் ரோல் பிளே பண்றான் அப்படிங்கும் போது ஆக்சுவலா அது வந்து ஒரு நல்ல கெரியராவே வந்து சூப்பரா இருக்கு. கிளாசன் இருக்கிறதுனால எஸ்ஆர்எக்ஸ்க்கு வந்து நிறைய மேட்சஸ்க்கு வந்துட்டு இதே மாதிரி பண்ணாருன்னா நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணாங்க. எஸ்ஆர்எச் என்னைக்குமே இப்ப இல்ல, எப்பவுமே அவங்க பவுலிங்கை வச்சு மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. பேட்டிங்கா வந்துட்டு இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் டீமா இதாச்சு. அதெல்லாம் புவனேஸ்வர் குமார், நட்டி இவங்க எல்லாம் இருக்கும் போதெல்லாம் வெறும் பவுலிங் மட்டுமே ஜெயிச்ச டீம். அதனால பவுலிங் போட்டு சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது எப்படிங்கிறது எஸ்ஆர்எச் கிட்ட முதல்ல இருக்கு. அவங்ககிட்ட அந்த பிளான்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, பட் ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் அவங்க கிடையாது, கேகேஆரோட மட்டமான இதுதான். ரொம்ப 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 மட்டமா ஆடினாங்க. பேட்டிங் ரெண்டு ரன் அவுட். வர்றவங்க எல்லாருமே ரொம்ப மோசமா தான் ஆடினாங்க. யாருமே சூப்பரா ஆடல. ஃபின்னாலன் மட்டும் நின்று இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோப் இருந்திருக்கும். அவன் சூப்பரா ஆரம்பிச்சான், பட் அன்லக்கி செகண்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டான். கையிலேயே கொடுத்து அவுட் ஆயிட்டான். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் போயிடலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் என்ன வந்து பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி கொடுத்திருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் பார்த்தா முசர்மானிக்கு கொடுத்துருக்கணும். ஹி இஸ் டிசர்வ். பிகாஸ் 4 விக்கெட் எடுத்திருக்கான், அதுலயும் 3 விக்கெட் வந்து முக்கியமான விக்கெட். அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன், இஷான் கிஷன். என்ன பொறுத்த மட்டும் இது கொஞ்சம் வியர்டா இருக்கலாம். ஜெய்தேவ் உணர்கட் கொடுத்திருக்காரு எனக்கு. ஏன்னா அவன் கரெக்டா பிச் அசஸ் பண்ணிருக்கான். ஏன்னா அந்த 12th ஓவர் இந்த மாதிரி அவனோட பிச் இருக்கு. அவன் பிச் இல்ல, அவன் இன்டு தி பிச் ஸ்லோவர் ரன் போட ஆரம்பிச்சிட்டான். சோ இது அவனோட இடம், ஏன் கோட்டடான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. இல்ல, அவன் சூப்பரா தான் போட்டான். பட் முசர்பானி ஏன் நான் சொல்றேன்னா, அவங்க எல்லாம் அங்கங்க அடிக்கிறப்போ அவங்க பிளாஸ்ட் ஆகுற டைம்ல விக்கெட் எடுத்தான் முசர்பானி. கரெக்ட். சோ நம்ம வின்னிங் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஓகே ஓகே ஓகே, புரியுது. என்னோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வழக்கம் போல நேத்து நான் சொன்ன மாதிரி ஹென்ரிக் கிளாசன். நல்லா மெச்சூர்டா டாப் ஸ்கோரர் 227ல டாப் ஸ்கோரர் அவர்தான். 8.2ல வந்தாரு. சரியா, ஓவர் 8.2ல இருக்கும்போது உள்ள வந்தாரு. கடைசி வரைக்கும் நின்னாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல இவ்வளவு இதா வருவாரு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, ஹென்ரிக் கிளாசனோட அந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு நல்ல இதுக்கு அந்த பக்கம் விக்கெட் போயிட்டே இருந்தது. நீ பாத்தீங்களா, அடிக்கடி போயிட்டே இருந்தது. அப்பப்போ 2 விக்கெட்டா போயிட்டே இருந்தது. கிளாசன் தான் கொண்டு வந்தாரு. 200க்கு கீழே இருந்திருந்தா கான்பிடென்டா உடஞ்சிருந்தது. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. முசர்பானி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்திருக்காங்க. பாயிண்ட்ஸின் அடிப்படையில் கேட்சும் முடிச்சாரு, விக்கெட் எடுத்தாரு, எல்லாம் ஓகே. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க செட் பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தனால கிளாசன். ஓகே, நம்ம மேட்சோட டர்னிங் பாயிண்ட் யாருன்னு பார்க்கலாமா அடுத்து? எனக்கு டர்னிங் பாயிண்ட் பார்த்தா 2 இருக்கு ஆக்சுவலி. ஒன்னு வந்துட்டு ஃபின்னாலன் அவுட் ஆனது, அண்ட் இன்னொன்னு கேம் கிரீனோட ரன் அவுட். அது தேவையில்லாதது. ஏன்னா கேம் கிரீன் வந்து ஃபைன் டச்ல இருந்தான் ஆக்சுவலி போன மேட்சும் சரி. அண்ட் ஃபின்னாலன் அந்த மாதிரி இன்சைட் அவுட், சப்போஸ் நேராடாம இன்சைட் அவுட் ஆடி இருந்த அந்த பால்ல இந்நேரம் மேட்ச் அப்சைட் டவுனா திரும்பி இருக்கும். ஸோ அது 2 எனக்கு தோணுச்சு. உனக்கு மனோஜ்? இல்ல, எனக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி பின்னால அவுட் ஆனதுதான். ஒருவேளை பின்னால அவுட் ஆகாம இருந்திருந்தாருன்னா கதை வேற, கதையே டோட்டலா வேற. இன்னொன்னு ரகுவன்சி நான் ரன் அவுட் தான் ஆவேன், எனக்கு வேற ரன் அவுட் தான் ஆவேன் அடம் பிடிச்ச அவுட் ஆயிருக்கு. ரகுவன்சி ஒரு மாதிரி அவசரமாவே, அதாவது 4லயே தான் டீல் பண்றாங்க. இன்னொரு பிளஸ் பாயிண்ட் 6ல டீல் பண்ண வேண்டிய விஷயத்த 4லயே டீல் பண்ணாங்க. ரிங்கு வந்தா 4 அடிக்கிறாரு, இவன் ரகுவன்சியும் 4 அடிக்கிறாங்க. 6 அடிச்சா கேட்ச் மாட்டிடுது, ஸ்லோ பால் போடுறாங்கன்னு 4 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவசரமாவே இருக்காரு ரகுவன்சி. வந்து பால் அடிக்கிறது முன்னாடியே ரன் ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. எதுக்கு? அதுவுமே கேமரான் டீமுக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. இவர் புடிச்சு அடிச்சுட்டாரு கரெக்டா அந்த கிராசிங்ல. இன்னைக்கு அந்த ரிப்ளை எல்லாம் பார்த்தோம், கரெக்டா யாரு கிராஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு பார்த்து நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஏமாத்திடுவோம். எவன் அடிக்கிறதுலயே அவன் அவுட்டு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருவான். ஆனா இங்க அதெல்லாம் நடக்காதடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ரகுவன்சி ஆக்சுவலா கேமரான் நடந்து போயிட்டாரு. தம்பி சரி, ரகுவன்சி நடந்து போயிட்டான். கேமரான் தம்பி நீங்க வாங்க, நீங்க இருந்தா மேட்ச் ஜெயிச்சிருவீங்க, போக அந்த பக்கம் அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பர்பிள் கேப் அண்ட் ஆரஞ்சு கேப் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2மே கேகேஆர்ல தான். ஆமா, ரகுவன்சி அண்ட் பர்பிள் கேப் ரகுவன்சிக்கு
ஆரஞ்சு கேப். இன்னொரு பாயிண்ட் இது வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அஜிங்கிய ரகானே ஒன் டவுன் வந்துட்டு ஃபின்னாலனையும் சுனில் நாராயணையும் அனுப்பிச்சிருக்கு. எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா சுனில் நாராயண் ஒரு சீசன்ல ஓப்பனிங் ஆடுவான், குயிக் ஃபயர் ஆயிரும். 4 சீசன் ஆடி இருக்காரு, 4 சீசன் ஓப்பனிங் ஆடி இருக்காரு, 4 சீசன் சூப்பரா இருக்கும். ஒரு குயிக் பால் ஒரு 10 பால்ஸ்ல 40 அந்த மாதிரி அடிச்சுட்டு அவன் பாட்டி கிளம்பிடுவான். இல்ல சோ அந்த மாதிரி அவுட்டா இருந்தாலும் சுனில் நாராயண் ஒரு 40 ரன் அடிச்சிட்டு இருந்திருந்தாருன்னா இவங்க எல்லாம் வந்து ஆங்கர் அஜிங்கிய ரகானே இவங்க எல்லாம் வந்து இது பண்றதுக்கு நல்லா இருந்திருக்கும். க்ளோஸ் டு வந்திருக்கும் என்னமோ. ஆனா அப்பவும் சுனில் நாராயண் வந்து நான் 7th டவுன்ல இறங்கினாலும் எனக்கு ஒண்ணுதான் பண்ண தெரியும், 6 அடிப்பேன். ஃபர்ஸ்ட் பால் 6, செகண்ட் பால் 6, தேர்ட் பால் ஒரு டாட், அப்புறம் மறுபடியும் 6 அடிக்க போய் தான் அவுட் ஆனாருன்னு வச்சுக்கேன். எனக்கு அதான் அவர் அந்த மாதிரி ஆடும்போது ஒண்ணு தோணுச்சு, டேய் இவர் ஓப்பனிங் இறக்கி விட்டுருந்துருக்காண்டா, தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா ரகானே எல்லாம் ஒன் டவுன் நல்லா தான், நமக்கெல்லாம் ஆடும்போது நமக்கு ஓப்பனிங் ஆனாரு. ஆனா ரகானே ஒன் டவுன் நல்லா ஆக்சுவலா இன்னைக்கு கேகேஆர் அடம் பிடிச்சு போட்டாங்க. வந்து இம்பாக்ட் அது ரொம்ப வாசனை ஒத்துக்கிறேன். கேக்கர் நான் தோத்தே தீருவேன்னு ஆடினா அந்த மாதிரி தான் ஆடினாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. கரெக்ட். அவங்க வந்து சூப்பரா பண்ண ஆண்டவனுக்கு கேட்டுச்சு இல்லையோ, கேகேஆர் கேட்டுச்சு, தோத்துட்டானுங்க. இல்ல கேகேஆர் வந்து நல்லா நல்லா விளையாண்ட ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஆஃப்டர் அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஃப்டர் 10 to 15 ஓவர்ஸ் இந்த கேப்ல தான் சூப்பரா போட்டாங்க. அந்த 5 ஓவர் நல்லா 240 250 போயிருக்கும், புடிச்சு இழுத்துட்டாங்க. அதெல்லாம் பெரிய பாசிட்டிவ் தான். ஆஃப்டர் 10th ஓவர் ஒரு 6 ஓவர் நல்லா போட்டாங்க, ஒரு 5 to 6 ஓவர் நல்லா போட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா இவன் மனோஜ் சொன்ன மாதிரி கிளாஸனும் அவுட் ஆஃப் ஷேட்ஸ் ஆடிட்டான். அவன் இந்த பேட்டிங் ஸ்டைலே கிடையாது அவன். சோ அதுவும் ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம சிஎஸ்கே மேட்சுக்கு போயிடலாமா? சிஎஸ்கே vs பஞ்சாப். அதாவது சிஎஸ்கே மட்டமா பொட்டலமாகி அடி வாங்கி ஒரு மேட்ச் நெக்ஸ்ட் மேட்சுக்கு வராங்க. கிங்ஸ் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க. எனக்கு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம், ஃபேவரட்ஸ் வந்து பஞ்சாப் தான். எனக்கு ஃபேவரட் சிஎஸ்கே. நான் ஏன் சொல்றேன் ஆக்சுவலி, ஏன்னா லைக் இது சிஎஸ்கேவோட நியூ குரூப், யாருமே இல்லை. சோ அடி வாங்கலாம் தெரியும். யார் யாரும் கூட ஆடினது இல்ல, எல்லாருமே புது பசங்க. சோ லைக் ஒரு மேட்ச் அப் வரும்போது இப்பதான் பிக் ஸ்டேஜ் பாக்குறானுங்க. சோ அந்த அடி வந்துட்டு அவனுக்கு பாடமா இருக்கும். சோ இங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு என்னோட அசம்ஷன். இல்ல அந்த அசம்ஷன் எனக்கு இருக்கு, பட் இந்த மேட்ச்லயே பண்ணுவாங்களாங்கிறது தான் என்னோட கேள்வி. ஏன்னா அவங்க ஆப்போசிட் ஆடுற அடுத்த 2 மேட்சுமே வந்து ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் ரெண்டுமே வந்து சூப்பரா செட் ஆன டீம். அவங்க போன சீசனே செட் ஆன டீம். அவங்க ஃபைனலிஸ்ட் வேற ரெண்டு பேருமே. இந்த விஷயம் இந்த ஒரு இது அவங்க மைண்ட்ல இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இது பிரஷர் எடுத்துக்க. என்னோட ஹார்ட் சேஸ் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படின்னு, பட் பிராக்டிகலா யோசிச்சா பஞ்சாப் தான் ஸ்ட்ராங்கான டீம். பஞ்சாப் என்னோட ப்ரெடிக்ஷன் சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும், வழியே இல்ல. நமக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச் சேப்பாக்ல போய் பார்த்தோம், கடைசி பால் பஞ்சாப் அடிச்சு ஜெயிச்சாங்க. அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு. ஜெயிக்கணும். ஆக்சுவலா நீ சொன்ன மாதிரி பஞ்சாப் அவ்வளவு ஸ்ட்ராங் சைடு எனக்கு தோணல. ஏன்னா போன வாட்டி ரிஸ்கி அடிக்கலைன்னா எனக்கு அந்த ஒரு ரிஸ்கி தான் அவன் ஆடுவான் அவனுக்கே தெரியாது. ஆனா ஆடிட்டான் அந்த மேட்ச். என்னை பொறுத்த மட்டுக்கும் அட்வான்டேஜ் சிஎஸ்கே தான். ஏன்னா ஹோம் கிரவுண்ட், அது போக ஒரு லாஸ் அண்ட் நியூ செட். ஸோ குட் மேட்ச் அப்போ தான் இருக்கும். என்னோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க நாளைக்கு வந்து பிரசாந்த் வீரை கண்டிப்பா ஆடணும், இம்பாக்ட் பிளேயரா வச்சு அவன் ஆடணும். ஏன்னா அவன் ஒரு ஆல்ரவுண்டர் பிளஸ் அவன் நல்ல பேட்டர்னு சொல்றாங்க. அவன் அவ்வளவு காசு கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கணும். இனிஷியல் மேட்ச்லயே அவனை ட்ரை பண்ணாதான் எப்படின்னு தெரியும். அதுவும் இல்லாம போன தடவை இம்பாக்ட் பிளேயரா வந்த சர்ஃப்ராஸ் கான் சூப்பரா ஆடினான். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் அவங்க ஆடினது எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. அந்த டீம் அப்படியே கூட ஆடலாம். அவங்க அவசரப்பட்டு அவுட் ஆயிட்டாங்கன்னா எப்படி, அது பேட் தான் சொல்ல முடியாது. ஒரு அன்லக்கியா இருந்துச்சு போன மேட்ச், ரொம்ப அன்லக்கியா இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் நினைக்கிறது என்னன்னா, லைக் சஞ்சு, ருத்து இல்ல சிவம் துபே, இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் இன்னைக்கு கிளாஸ் ஆடுற மாதிரி ஆடி இருந்தா நல்லா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் அவ்வளவு மட்டமா ஆடியும் சென்னை வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு அந்த மெமரிஸ் வந்துரும், அதுக்கு அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அந்த மாதிரி இருக்கு. சப்போர்ட் பயங்கரமா இருக்கும்.
சொல்லு. அதான்டா போன மேட்ச் அவங்க மட்டமா பேட்டிங் ஆடி 128 வந்துட்டாங்க. அது பெரிய விஷயம். நீ கம்பேர் பண்ணும்போது GT 140 லாஸ்ட் 2 மேட்சஸ் கூட 140s 150s கூட தான் இருந்துச்சு. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இவங்க மட்டமா ஆடினாங்க நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைனப் அப்படி 8 பேர் கரெக்ட். வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. அவ்வளவு டெப்தா இருக்கு. அதுவும் இல்லாம எல்லாமே ஹிட்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம். Fingers crossed. நம்ம அதை பார்க்கும்போது அந்த ஸ்கோர் கம்மியா நமக்கு கம்மியா ஸ்கோர் கம்மி தான். பட் ரொம்ப ரொம்ப கம்மியா நமக்கு தெரியுது. பிலோ 100 பாய் நமக்கு அந்த 128 தெரிஞ்சது. ஆக்சுவலா ஒரு ஒருத்தர் தான் anchor. நல்ல நல்ல பாசிட்டிவ் ஜேமி ஓவர். நம்மளுக்கு ஒரு Actually, ட்ராப் டேவிஸ் நம்ம ட்ராப் என்னன்னு நான் யோசிக்கிறேன்னா நம்மளுக்கு ம். பேக் ஃபயர் ஆகுறது நம்ம பவுலிங் லைன் அப் தான். சிஎஸ்கே இல்லடா பவுலிங் லைன் பவுலிங் இல்லடா, நல்லா எனக்கு- போட்டாங்க போன தடவை. எனக்கு ஆக்சுவலா எனக்கு கூட என்னன்னா அவ்வளவு பவுலிங் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராங் நேம்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா கலீல் அகமது வந்து சூப்பரா போடுறான். எந்த பிரச்சனையும் இல்லை. அன்சுல் கம்போஸும் சூப்பரா போடுறான். எனக்கு தெரிஞ்சு உனக்கு 100 அகமது ஸ்பின் 3 பவுலரு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அந்த 4th and 5th பவுலர் தான். சிவன் டூபேக்கு ஏன் ஓவர் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப நாளா ருத்ராஜ் கேப்டன்சில ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணி தோனி ஒண்ணு கொடுப்பாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஓவர் நீ 16 ரன் 18 ரன் அடிச்சானாலுமே அடுத்த ஓவர் நீ விக்கெட் எடுப்ப அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாரு தெரியுமா? அந்த கட்சியான ஒரு இதை வந்து பவுலிங்ல யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்தாதான் அந்த பிளேயர் வந்து கான்பிடென்ட்டோட போடுவாங்க. ஆர் அஸ்வின்ல இருந்து நம்ம ஜடேஜா வரைக்கும் இப்ப வந்து பெரிய லெஜண்ட்ஸா இருக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ருத்ராஜ் வந்து கொஞ்சம் பயப்படுறாரு. அடி வாங்கிட்டானால ஃபர்ஸ்ட் ஓவர் அடி வாங்கிட்டானால அந்த பவுலர் அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிடுறாங்க. அவர் சிவி போயிடுச்சு. வரும் எப்படி 2 ஓவர் கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க. ஏய் டாப் நம்பர் 1 T20 பவுலர்ரா அப்படிங்கிற மாதிரி யாரா இருந்தாலும் அடி வாங்க உட்கார வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி 2 ஓவர் தான் கொடுத்தாங்க சிவி வரும். பவுலிங்னு பார்த்தா கூட நாளைக்கு பிரசாந்த் வீர் உள்ள வந்தா நமக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் பவுலிங்ல. ஆல்ரெடி நம்ம கிட்ட சூப்பரா போடுறவங்க 4 பேர் இருக்காங்க. மேட் ஹென்ரியும் நாளைக்கு நல்லா பண்ணுவான்னு தோணுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன் வந்து பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். ஃபர்ஸ்ட் சந்தோஷ் உங்க வியூ. என் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்து சிஎஸ்கேல வந்துட்டு ஹோப் கார்த்திக் சர்மா அண்ட் பஞ்சாப்ல வந்துட்டு பிரப் சிம்ரன். ஓகே, மனோஜ் உனக்கு? இல்ல எனக்கு வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட்னா நாளைக்கு வந்து சஞ்சு சாம்சன் ஒரு பிகினிங்ஸ் வெயிட்டிங் சொல்லணும். பிகினிங்ஸ் வெயிட்டிங். சேட்டா மேல நம்பிக்கை இருக்கு, சென்னையில இருந்தாலும் கார்த்திக் சர்மா நல்லா ஆடும். கார்த்திக் சர்மா ஆடணும், கண்டிப்பாக ஆடணும். எனக்கு வந்து அந்த பிளேயிங் லெவன்ல வருவானா இல்லையானே தெரியல. பட் ஆடுவான். பிரசாந்த் வீரோட ஆட்டத்தை பார்க்கணும். பிரசாந்த் வீர் அண்ட் சஞ்சு 2 பேருமே. மேபி சஞ்சு இருக்கறனாலதான் ஊர்வில் பட்டேல் உள்ள வரது இல்லையா? ஆமா ஆமா, உருவில் பட்டேல் கூட வரணும். ஆக்சுவலா உர்வில் பட்டேல் செம ஃபார்ம்ல இருக்கான். அதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஷாட் மேத்யூ ஷாட்டா அவனை எடுத்துட்டு அந்த இடத்துல உர்வில் பட்டேல் ஆடலாம். ட்ரை பண்ணலாம். ரிப்ளேஸ்மெண்ட்னா ஊர்வில் பட்டேல் கிடையாது. இது வந்து இவர்தான் பிரசாந்த் வீர் தான். மேத்யூ ஷாட் பவுலர் எல்லாம் நல்ல பவுலர் போய் அதான் இவன் வரான்ல, நான் சொல்றேன் மேத்யூ ஷாட் எடுத்துட்டு உர்வில் பட்டேல 4ல ஆடுங்க, பிரசாந்த் மீத வந்து 6ல ஆடுங்க. யாரு மேட்ச் ஷாட் வந்துட்டு மேத்யூ ஷாட். ஆஹா அவன் வந்துட்டு வரான். இவன் பிரசாந்த் வீர் எப்படி வருவான்? பிரசாந்த் வீர் ஆக்சுவலா மேத்யூ ஷாட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வீர். இம்பாக்ட்ல வேணா இவன் வரட்டும் உர்வில் பட்டேல். பிரசாந்த் வீர் வேணா ஒரு இம்பாக்ட் வைக்கலாம். உர்வில் பட்டேல் எப்படி நீ போய் அதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இவன் பிரசாந்த் வீர் வந்து இம்பாக்ட், செகண்ட் பேட்டிங்னா உர்வில் பட்டேல் இம்பாக்ட். அவ்வளவுதான். அதான் அப்படிதான் இருக்கும். அப்படி பார்த்தா சர்ஃபராஸ் உள்ள வந்துட்டு அப்ப வேற யாராவது நம்மளாலே வெளியில உட்கார்ற மாதிரி இருக்கும். அதான்டா எல்லாருமே சூப்பரா ஆடுற மாதிரி தான் இருக்கு. யாரு ஃபார்ம்ல இருக்கானே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாருமே ஆடல சரியா, அதனால நமக்கு தெரியல என்னன்னு. நாளைக்கு மேட்ச்ல தான் தெரியும் என்ன எப்படி என்ன ஏதுன்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல என்ன சொல்றான் பாருங்க, சஞ்சு கேப்டனை போட்டதானே. இல்ல லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங் சரியா வராதனால நமக்கு வந்து தெரியல என்ன பேட்டிங் எப்படி இருக்கு. இன்னொன்னு யோசிச்சு பாத்தியா, இது வந்து சேப்பாக்கு மேத்யூ ஷாட்ல வெளியில உட்கார வைக்க முடியாது. ஸ்பின்னர் வேணும் நமக்கு. ஓகே, நூர் அகமது மேத்யூ ஷாட், அது இல்லாம ஃபாரின் பிளேயர் வந்து மேத்யூ ஷாட், ஜேமி வார்டன், நூர் அகமது போட்டே 3 பேர் தான் ஆனோமா நம்ம. ஆமா, 3 ஓவர்சீஸ் பிளேயர் தான் ஆனோம். எல்லாம் இல்லைட்டாங்க. டெவால் பிரவிஸ் மேட் ஹென்ரி, ஜேமி, அப்புறம்
ஜேமி ஓவர்டனு, மேட் ஓ, ஹென்ரி, மேத்யூ ஷார்ட், நூறு நூறு அப்புறம் நூறு அகமது மறுபடியும் 100 run. நூறு அகமது. ஓகே, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம இந்த சைடு பார்க்க நம்ம சிஎஸ்கே பத்தி மட்டும் தான் பேசுறோம். பஞ்சாப் சைடு பேசவே இல்லை. அங்க நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க, நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. யான்சன் நல்லா ஆல்ரவுண்டர் பண்றாங்க, நல்ல ஆல்ரவுண்டிங் நீ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு யான்சன் கிட்ட. பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்குவான்னு கேட்டா சஞ்சு சாம்சன்ங்கிற டாடி. டேய் அதாவது என்னன்னா ரெண்டு விஷயம். எனக்கு வந்து பிராக்டிக்கலா பார்த்தா பஞ்சாப் ஜெயிக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்ககிட்ட அவங்க ஸ்ட்ராங் சைடு, அவங்க கேப்பபிள் ஆஃப் வின்னிங். ஏன்னா அவங்க லாஸ்ட் மேட்சும் ஜெயிச்சு வராங்க, லாஸ்ட் சீசன்ல ஃபைனலிஸ்ட் அவங்க. நம்ம ஆளுங்க 10வது பிளேஸ்லயே தான் இருக்காங்க. இன்னும் செட் ஆகணும், டைம் எடுக்கும்ல. டாடி நல்லா பேசிட்டு இருக்கேன். ராஜா ராஜா தான், ஆனா இந்த பாட்டு போடுறது தேவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஏய் இல்ல ஆக்சுவலா உண்மையை சொல்றேன். நாளைக்கு வந்து சிஎஸ்கே வந்து மேஜிக் மாதிரி பேட்டிங் மாத்திரம் ஃபயர் ஆச்சுன்னு வையேன். ஒரு 200+ அடிச்சானுங்கன்னா 200+ அடிச்சா கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்க. ஏன்னா அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பவுலிங் இருக்கு. 200 போதும். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. டாஸ் வின் பண்ணா பேட் ஃபர்ஸ்டா இல்ல பவுல் ஃபர்ஸ்டா? பேட்டிங் தான் சிஎஸ்கே. நோ ஆமா. நோ 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 பால் ஃபர்ஸ்ட் சேஸ். சரி, ரெண்டு பேரும் யார் win நாளைக்கு பாப்போம். பவர்ஃபுல்லா இருக்காங்கடா. ஆசி But நான் யார் ஜெயிச்சானாலும் தம்பி சேப்பாக்ல அந்த அந்த இந்த பிட்ச்ல வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4 தான். ரீசெண்டா கடைசியா 15 மேட்ச்ல 11 மேட்ச் பேட்டிங் செகண்ட்ல வின் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, நீ வந்து உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஆடணும். சரியா? இப்ப சிஎஸ்கேல ஸ்ட்ரென்த் பவுலிங் இல்ல நீ சொல்லிட்ட. சேசிங்ல போயிட்டு பவுலிங் வச்சு கண்டெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீ என்ன அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஆடுவாங்கன்னு நினைக்கிறியா? டேய் நான் அதை சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா நியூ ஃபேக்டர் வேற இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுங்க, 200 மேல ஸ்கோர் அடிங்க, அடிச்சு விளாசுங்க 200 மேல, அவ்வளவுதான். 16 ஓவர்ல திரும்ப பஞ்சாப் சேஸ் பண்ணிடணும். அதானே? டேய் பஞ்சாப், நான் இப்பவும் சொல்றேன், பஞ்சாப் வந்து நம்ம அவ்வளவு மோசமான பவுலிங் அட்டாக் நம்ம கிட்ட இல்ல. நம்ம கிட்ட டீசெண்டா இருக்கு. நம்மளால கண்டெயின் பண்ண முடியும், 200 கண்டெயின் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். பவுலிங் அட்டாக் நம்ம கிட்ட நல்லா இருக்கு. அதுவும் சேப்பாக்ல ஆடுறோம், கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு. என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணா கோ ஃபார் சேஸ். ஓகே, முதல்ல டாஸ் வின் பண்ணட்டும். ருத்து டாஸ் வின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அத வின் பண்ணலாம். வின் பண்ணிடுவாரு. பட் என்னதான் சொன்னாலும் சஞ்சு சாம்சன் அனுப்பிச்சுட்டா நல்லா இருக்கும். ஓகே, என்னோட ஃபைனல் ஒன்னு இருக்கு. என் மைண்ட் வந்துட்டு பஞ்சாப் வின் ஆகும்னு சொல்லுது. ஏன்னா ஹார்ட் வந்துட்டு சிஎஸ்கே தான் வின் ஆகும்னு தோணுது. அதேதான் எனக்கும், சேம் அதேதான் எனக்கும். எனக்கு கம்பேர் டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேட்டிங் தான் அவங்கள விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம். அது இன்னும் ஃபயர் ஆகல. யாரு இன்னும் அவ்வளவு ஃபார்ம்ல இன்னும் ஆடி காமிக்கல யாரும். நம்ம சும்மா பேப்பர்ல சொல்றோம் இவன் நல்லா ஆடுவான்னு சொல்லி நம்ம சொல்றோம் இவங்க எல்லாம் நல்லா ஆடுவாங்க ஃபயர் அப்படின்னு. ஆனா நம்ம காமிக்கல, பட் அவங்க காமிச்சிருக்காங்க. இல்ல இப்போ நெட்ஸுக்கு வந்துட்டு தோனி வந்துட்டாரு, நெட்ஸுக்கு வந்து தோனி வந்துட்டாரு. சரி, அந்த வீடியோஸ் இதெல்லாமே போட்டு காமிச்சாங்க. ஒண்ணும் இல்ல, தோனிய டக் அவுட்ல மட்டும் உட்கார வைங்கடா தயவு செஞ்சு. எப்படி இருந்தாலும் சரி மேட்ச் ஜெயிச்சிடலாம். கொஞ்சம் பிளானிங் நல்லா இருக்கணும். கால் வலியே இருந்தாலும் பரவாயில்லடா, கொண்டு வந்து வீல் சேர்லயாவது இந்த லைன் உட்கார வைங்கடா. சப்போர்ட் ஃபேக்டர். சரி, ஓகே. ஆக்சுவலா எல்லாத்தோட ஃபேவரட், அதாவது மேட்சோட ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா, அதாவது லாஜிக்கலா சொல்லணும்னா பஞ்சாப் தான். பட் ஹார்ட் வைஸ் நான் ஒரு ஃபேனா வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். லாஜிக்கலா இல்ல, ஒன்லி மேஜிக். சிஎஸ்கே வின்ஸ். எனக்கு சொல்றேன், பேட்டிங் மாத்திரம் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வையேன், நாளைக்கு கண்டிப்பா சிஎஸ்கே வின்னு. ஒரு 200+ அடிச்சானு வையேன், கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்க. சரி, மை ஃபைனல் क्वेश्चन. ஓகே, பாப்போம். சிஎஸ்கே பஞ்சாப், ஒரே ஆன்சர். சிஎஸ்கே ஃபைனலி சிஎஸ்கே தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எப்படி இத்தனை வருஷமா ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அது தோக்கும் போதெல்லாம் தள்ளியால போக மாட்டேங்குது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தான். சிஎஸ்கே சூப்பர். அப்ப நாளைக்கு பாப்போம். சிஎஸ்கே தான். அவனும் அரவிந்த் இருந்திருந்தாலும் சிஎஸ்கே தான் சொல்ல போறான். சிஎஸ்கே தான். எல்லோ ஆர்மி. ஆமா, நாளைக்கு இங்க சேப்பாக் ஸ்டேடியம் வழியா ட்ரெயின் வழியா போய் அந்த ஓட்ட வழியா பார்க்க முடியுமா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். டிக்கெட் கிடைக்கல. சாரி, இந்த வீடியோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பாப்போம் நாளைக்கு யார் ஜெயிக்கிறான்னு. வி ஹோப் ஃபார் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். பிகாஸ் நல்ல டீம், நல்ல ஃப்ரான்ச்சைஸ். ஓகே,
அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். நாங்க நிறைய வீடியோஸ் இதே மாதிரி அப்லோட் பண்றோம், பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க. நன்றி, வணக்கம். கான்ஃபிடண்டா இருங்க, சிஎஸ்கேக்கு தான் விட்டுருக்கு. சிஎஸ்கே ஃபார் எவர். பாய்.